டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. நான் சுமார் 10, 28, 30 ஆண்டுகளாக டெல்லி வாசியாக உள்ளேன். சில சந்தர்ப்பங்களில் வெளியே வேலை செய்ய சென்றுள்ளேன். ஆனால் டெல்லி தான் என் ஒரு அடிப்படை. என்னை நான் ஆக்கியது உறுதியாக அந்த நகரம்தான். நான் ஒரு விஷயம் கூறுகிறேன். என் முதல் சம்பளம் என்று கூறினால் 1050 ரூபாய் இருந்தது டெல்லியில். டைரப்பதானால அந்த நேரத்தில் இந்த சொல்வது போல எப்போதும் பேருந்தில் மட்டுமே செல்ல முடியும். சில சந்தர்ப்பங்களில் நிவர்த்தி இல்லாமல் நடப்பேன். பின்னர் என் செய்தி அறிக்கை முறை என்று கூறுவது எனக்கு டெல்லியின் தோற்றம் மற்றும் உணர்வு தெரியும். பணமில்லை, ஆட்டோவில் ஒன்றும் செல்ல முடியாது, எல்லாம் நடந்து செல்வேன். அப்படித்தான் எனக்கு டெல்லி நகரத்தை பற்றி சுமார் நல்ல புரிதல் உள்ளது. அன்றைய போலவே எல்லாம். இப்போது பெரிய மாற்றம் ஒன்றுமில்லை. எனக்கு இப்போது டெல்லி நகரத்தை பற்றி நன்றாக தெரியும். இந்த கெஜ்ரிவாலை இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன் இயக்கத்தில் நான் ஆதரித்த மனிதர். நான் முதன்முறையாக ஒரு அரசியல் கட்சிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தேன். அது இந்த சொல்வது ஆம் ஆத்மி கட்சிக்காக இருந்தது. இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன் இயக்கம் காரணம். நான் ஊழலுக்கு எதிராக உண்மையில் போராடும் மனிதர். அவர்கள் அப்படியாக ஒரு இயக்கம் தொடங்கிய பிறகு அதற்கு நான் 1 லட்சம் ரூபாய் காசோலையாக இந்த சொல்வதற்கு நான் கொடுத்தேன். நான் இதை உண்மையில் வசதியாக்கவும் நான் அவர்களின் பின்னால் எனக்கு கெஜ்ரிவாலை தனிப்பட்ட முறையில் தெரியும். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு டெல்லி வாசியாக நான் கூறுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை ஆண்டுகள் டெல்லி என்று கூறும் அந்த நகரத்தை, அதாவது 88 ஆசிய விளையாட்டுகளுக்கு பிறகு அதை மாற்றியது கெஜ்ரிவால் ஒன்றுமில்லை. நான் இந்த கூறிய புள்ளி உண்மையை கூறுகிறேன். டெல்லியை மாற்றியது ஷீலா தீக்ஷித் என்று கூறும் காங்கிரசின் முதல்வர். அவர் 15 ஆண்டுகள் டெல்லியில் ஆட்சி செய்த பிறகே நீங்கள் இந்த சொல்வது மெட்ரோ பல பகுதிகளில் பெரிய நிகழ்வாக இருந்தது. ஷீலா தீக்ஷித் கொண்டு வந்தது. அப்போது மத்திய அரசும் காங்கிரஸ் தான். பாஜக ஆட்சி செய்த நேரத்திலும் அதை கொண்டு வந்து செயல்படுத்தி பல பகுதியாக டெல்லியின் வெளியே இது செல்கிறது. கிரேட்டர் நொய்டாவின் அங்கு செல்கிறது. குட்காஃப் அந்த பகுதிக்கு செல்கிறது. அப்புறம் காசியாபாத் கடந்து அங்கிருந்து அங்கு நீள்கிறது. இதை மாற்றியது ஒருபோதும் கெஜ்ரிவால் ஒன்றுமில்லை. இது ஷீலா தீக்ஷித் தான் இந்த நிகழ்வை கொண்டு வந்தது. நீங்கள் இந்த டெல்லியில் காணும் மேம்பாலங்கள், அதாவது இன்றும் எனக்கு நினைவில் உள்ளது தௌலக் என்று கூறும் அந்த பகுதி. அன்றெல்லாம் நான் சென்ற நேரத்தில் அங்கு இந்த சொல்வது இந்த பல வகையான மேம்பாலங்களும் ஒன்றுமில்லை. அதே போல எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அங்கு இந்த சொல்றது முக்கியமான புள்ளிகள் கூறுவது. அங்கிருந்து அந்த நேரத்தில் மேம்பாலங்கள் ஒன்றுமில்லை. இதெல்லாம் கொண்டு வந்தது இந்த சொல்றது ஷீலா தீக்ஷித் தான். ஷீலா தீக்ஷித் இந்த 15 ஆண்டுகளில் தான் டெல்லி மக்களின் மனதில் பிடித்தார். அடிப்படையில் அவர்களுக்கு வசதி உண்மையில் செய்து கொடுத்தார். பின்னர் அவர் செய்தது, அங்கு குடிசைகள் இருந்தது விருப்பமாக, அதாவது நாம் மலையாளத்தில் கூறும் சேரிகள். சேரிகளில் கட்டிடம் கட்டி அதை மாற்ற முயன்றார். அவர்களின் மற்ற நிர்பயா வழக்கு வந்த பிறகு அவர் விலக வேண்டிய நேரம். பின்னர் அவர் தோற்றுவிட்டார். பெரிய பெரும்பான்மைக்கு தோற்றுவிட்டார். பின்னர் தான் இந்த கெஜ்ரிவாலும் கூட்டமும் சேர்ந்து வந்தது. கெஜ்ரிவால் அங்கு செய்தது அடிப்படையில் இலவசம், அதாவது இலவசமாக நிகழ்வு கொடுத்து அந்த டெல்லி மக்களை முழுவதும் கையில் எடுத்தார். அப்படித்தான் அவர் டெல்லியில் இத்தனை தொடர்ச்சியாக வந்தார். இந்த காலம் கூட முடிந்தால் 15 ஆண்டுகள் டெல்லியில் இருந்த ஷீலா தீக்ஷித்துக்கு பிறகு 15 ஆண்டுகள் டெல்லி ஆளும் முதல்வர் கெஜ்ரிவால். கெஜ்ரிவால் அல்ல, அதிர்ஷ்டம் இப்போது அங்கு இருப்பது. மொத்தத்தில் எடுத்து பார்த்தால் கூறினால் கெஜ்ரிவால் கடந்த 15 ஆண்டுகளில் டெல்லி என்று கூறும் நகரத்தை அழித்தார். இத்தனை இந்த குடிசைகள் அங்கு உருவானது. காரணம், நகரத்துடன் தொடர்புடைய மக்கள் நகரத்திற்கு குடியேற வருவார்கள், இடம்பெயர்ந்து வருவார்கள். இவர்களுக்கு இவர் இந்த சொல்வது பெரிய நிபந்தனை உருவாக்கவில்லை. பின்னர் டெல்லி நகரம் நீங்கள் கூறுவது சுத்தம் செய்ய வேண்டியது பாஜக தான் என்று. பாஜக எவ்வாறு டெல்லி நகரத்தை சுத்தம் செய்கிறது? அங்கு டெல்லி நகரத்தை சுத்தம் செய்ய வேண்டியது அங்குள்ள மாநகராட்சி தான். அங்குள்ள மாநகராட்சியை மிக அதிகமாக ஆளுவது ஆம் ஆத்மி கட்சியின் மனிதர்கள். இதுதான் அவர் முன்பு புகார் கூறியது. காரணம், இந்த நகரத்தை சுத்தம் செய்ய முடியவில்லை. அதை ஆளும் இந்த சொல்வது ஆம் ஆத்மி கட்சி. அவர்கள் என்ன செய்தது? டெல்லியின் நகரத்தின் பகுதி சிறிது உள்ளே ஒன்று சென்று பார்க்க வேண்டும், அதாவது பயங்கரமான நகரமாக மாற்றியது. பயங்கரமான என்று கூறினால் பயங்கரமான. நான் இந்த சந்தைகளுக்கு செல்வேன். இந்த குரோல் பார்க், சரோஜினி நகர், அப்படி பிலாஷ்பத் நகர். இந்த சந்தை என்று கூறுவது இப்போது மிகவும் அழுக்கான சந்தையாக மாறியது. எல்லா இடத்திலும் மக்கள்,
இப்போது கொனாட் பிளேஸ் எடுங்கள். இந்த கொனாட் பிளேஸ் நீங்கள் ஒன்று சென்று பாருங்கள், உள்ளேவும் வெளியேவும். காரணம் உள்ள சுற்றுவட்டத்திலும் வெளியே சுற்றுவட்டம். அங்கு சென்ற நேரத்தில் பிச்சைக்காரர்களின் சத்தம். அங்கு நீங்கள் சென்று பாருங்கள். இதெல்லாம் இந்த சொல்வது ஷீலா தீக்ஷித் இருந்த நேரத்தில் இருந்தது இல்லை. காரணம், டெல்லியில் அதை கட்டுப்படுத்த மாநில அரசின் கான்பெல்ட்டின் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் இவர்களை எல்லாம் எடுத்து சென்று ஒரு சிறப்பு இடத்தில் அவர்களுக்கு உணவு கொடுத்து தங்க வைப்பார்கள். காரணம், இவர்களுக்கு வேலை செய்ய முடியாது. இல்லையெனில் மற்றவர்களுக்கு அடித்து அவரின் நாட்டிற்கு அனுப்பி விடுவார்கள். இப்போது இவர்களெல்லாம் பெருகிவிட்டனர். பின்னர்தான் இந்த கெஜ்ரிவாலும் கூட்டமும் சேர்ந்து வந்தது. கெஜ்ரிவால் அங்கு செய்தது அடிப்படையில் இலவசம், அதாவது இலவசமாக நிகழ்வு கொடுத்து அந்த டெல்லி மக்களை முழுவதும் கையில் எடுத்தார். அப்படித்தான் அவர் டெல்லியில் இத்தனை தொடர்ச்சியாக வந்தார். இந்த காலம் கூட முடிந்தால் 15 ஆண்டுகள் டெல்லியில் இருந்த ஷீலா தீக்ஷித்துக்கு பிறகு 15 ஆண்டுகள் டெல்லி ஆளும் முதல்வர் கெஜ்ரிவால். கெஜ்ரிவால் அல்ல, அதிர்ஷ்டம் இப்போது அங்கு இருப்பது. மொத்தத்தில் எடுத்து பார்த்தால் கூறினால், கெஜ்ரிவால் கடந்த 15 ஆண்டுகளில் டெல்லி என்று கூறும் நகரத்தை அழித்தார். இத்தனை இந்த குடிசைகள் அங்கு உருவானது காரணம், நகரத்துடன் தொடர்புடைய மக்கள் நகரத்திற்கு குடியேற வருவார்கள், இடம் பெயர்ந்து வருவார்கள். இவர்களுக்கு இவர் இந்த சொல்வது பெரிய நிபந்தனை உருவாக்கவில்லை. பின்னர் டெல்லி நகரம் நீங்கள் கூறுவது சுத்தம் செய்ய வேண்டியது பாஜக தான் என்று. பாஜக எவ்வாறு டெல்லி நகரத்தை சுத்தம் செய்கிறது? அங்கு டெல்லி நகரத்தை சுத்தம் செய்ய வேண்டியது அங்குள்ள மாநகராட்சி தான். அங்குள்ள மாநகராட்சியை மிக அதிகமாக ஆளுவது ஆம் ஆத்மி கட்சியின் மனிதர்கள். இதுதான் அவர் முன்பு புகார் கூறியது. காரணம், இந்த நகரத்தை சுத்தம் செய்ய முடியவில்லை. அதை ஆளும் இந்த சொல்வது ஆம் ஆத்மி கட்சி அவர்கள் என்ன செய்தது? டெல்லியின் நகரத்தின் பகுதி சிறிது உள்ளே ஒன்று சென்று பார்க்க வேண்டும். அதாவது பயங்கரமான நகரமாக மாற்றியது. பயங்கரமான என்று கூறினால் பயங்கரமான. நான் இந்த சந்தைகளுக்கு செல்வேன். இந்த கரோல் பாக், சரோஜினி நகர், அப்படி லாஜ்பத் நகர். இந்த சந்தை என்று கூறுவது இப்போது மிகவும் அழுக்கான சந்தையாக மாறியது. எல்லா இடத்திலும் மக்கள் இப்போது கொனாட் பிளேஸ் எடுங்கள். இந்த கொனாட் பிளேஸ் நீங்கள் ஒன்று சென்று பாருங்கள், உள்ளேவும் வெளியேவும். காரணம் உள்ள சுற்றுவட்டத்திலும் வெளியே சுற்றுவட்டம். அங்கு சென்ற நேரத்தில் பிச்சைக்காரர்களின் சத்தம். அங்கு நீங்கள் சென்று பாருங்கள். இதெல்லாம் இந்த சொல்வது ஷீலா தீக்ஷித் இருந்த நேரத்தில் இருந்தது இல்லை. காரணம், டெல்லியில் அதை கட்டுப்படுத்த மாநில அரசின் கான்பெல்ட்டின் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் இவர்களை எல்லாம் எடுத்து சென்று ஒரு சிறப்பு இடத்தில் அவர்களுக்கு உணவு கொடுத்து தங்க வைப்பார்கள். காரணம், இவர்களுக்கு வேலை செய்ய முடியாது. இல்லையெனில் மற்றவர்களுக்கு அடித்து அவரின் நாட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள். இப்போது இவர்களெல்லாம் பெருகிவிட்டனர். நாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். டெல்லி ஒரு தலைநகர் நகரம். உலக தலைவர்கள் முழுவதும் வரும்போது காண்பது இந்த விஷயங்கள் தான். அதே அளவு அழுக்கான நகரமாக மாற்றி இந்த அரசியல் நன்னிலைமையற்ற நிலை. கெஜ்ரிவால் அவர்தானே கூறியது அவர் நன்னிலைமையற்ற நிலை மனிதர்தான் என்று. நன்னிலைமையற்ற நிலை எவ்வளவு உருவாக்க வேண்டும், அதை அவர் மிக அதிகமாக ஊக்குவிக்கும் மனிதர். அந்த நகரத்தை அழித்து விட்டார். ஆனால் மக்களுக்கு அது இலவசம். பெண்களுக்கு பயணம் இலவசம், பெண்களுக்கு 2000 ரூபாய் இலவசம், அது இலவசம், இது இலவசம், தண்ணீர் இலவசம், மின்சாரம் இலவசம். நீங்கள் எவ்வளவு என்ன ஆதரித்தாலும், காரணம் கேரளத்தின் மலையாளிகளுக்கு பெரிய ஆதரவு, எல்லாம் இலவசம் கிடைக்கும். நீங்கள் தகுதியானவர்களுக்கு இலவசமாக கொடுங்கள். டெல்லியில் என்னைப்போல் வாழும் ஒருவருக்கு எனக்கு ஏன் டெல்லியில் 800 யூனிட் மின்சாரம் இலவசம், எனக்கு ஏன் அங்கு தண்ணீர் இலவசம் தர வேண்டும்? என்னைப்போல் நான் கூறுவது நான் ஒரு நடுத்தர வர்க்கம் மட்டும். டெல்லியில் நடுத்தர வர்க்கமும் மேல் நடுத்தர வர்க்கமும் மிகவும் அதிகமாக உள்ளது. அவர்களின் சம்பளம் எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு ஏன் இது இலவசமாக கொடுக்க வேண்டும்? இலவசமாக கொடுத்து முடிந்த பிறகே இந்த பிரச்சனை உருவாகிறது. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் முழுவதும் பாஜக உட்பட அரசும் மற்ற அனைவரும் செய்யும் எல்லாம் இலவசம். வாகனம் இலவசம், பேருந்தில் பெண்களுக்கு இலவசம், நீங்கள் தகுதியானவர்களுக்கு இலவசமாக கொடுங்கள். நான் ரேஷன் அரிசி கூட இலவசமாக 2 ரூபாய்க்கு கூட வழங்குவது ஆதரிக்கும் மனிதர் அல்ல. அந்த அட்டை தகுதியானவர்களுக்கு கொடுங்கள். தகுதியில்லாத சிலர் இதை வாங்குகின்றனர். எங்க அம்மா என் ரேஷன் அட்டை ஊரில் ஆலுவாவில் வைத்திருந்தது விஷயம் பிபிஎல் தான், பிலோ பவர்ட்டி லைன். காரணம், நமது ஊரின் மக்களின் இயல்பு தெரியும் அல்லவா, பிலோ பவர்ட்டி லைனிங். பின்னர் என் வேலை எழுதப்பட்டுள்ளது, நான் விவசாயி என்று. நான் இதெல்லாம் கொண்டு ஒப்படைத்தேன். அம்மா என்ன செய்கிறார் என்று கேட்டேன். நடந்த விஷயம் நான் இந்த சொல்றது. நான் இந்த கோவிட் நேரத்தில் எல்லாம் பார்த்தது என்னன்னா, அதாவது நான் அப்போது இன்னோவா கார் தான் பயன்படுத்துவது.
இன்னோவா காரில் அம்மா டிரைவரையும் அழைத்து ரேஷன் கடைக்கு செல்வது. அதாவது சுமார் இன்னோவா கார் மற்றும் டிரைவர் எல்லாம் சேர்ந்து 500 ரூபாய் செலவாகும். ரேஷன் கடைக்கு செல்வது எது? 2 ரூபாய் அரிசி வாங்க. எனக்கு எவ்வளவு செலவு? இது நமது மனநிலை. இது எனக்கு தெரியவில்லை. இந்த நிகழ்விற்காக நான் யாரையும் பார்க்க செல்வதற்காக, மருத்துவமனைக்கு செல்வதற்காக எனக்கு ஒரு உதவியாளர் உள்ளார் அனில். அனிலிடம் நான் அழைத்து ரேஷன், ஏனெனில் அங்கு கையொப்பமிடும்போது கைங்களோ முகமோ உள்ளது ஒரு ஸ்கேனர். இதுதான் நிகழ்வு. ஒரு நாள் நான் அம்மாவின் மீது கீழ்மாடியில் பார்த்தபோது அந்த படுக்கையின் கீழே முழுவதும் இந்த சொல்வது அரிசியும் அப்படி பொருட்களும் வைக்கப்பட்டுள்ளது. நான் அப்போது பலரையும் அழைத்து அரிசி அனைவருக்கும் பகிர்ந்தளித்தேன். காரணம் கோவிட் நேரம். யோசித்து பாருங்கள், இது நமது ஒரு மனநிலை. அம்மாவும் வந்த சூழ்நிலையே. நான் இதை கூறுவது நீங்கள் அதை அந்த விஷயத்தில் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் எதற்காக இந்த சொல்வது? இலவசமாக உள்ள பொருள் வாங்கி சேர்த்துக் கொள்வது. அதன் தேவை என்ன? இந்தியா என்று கூறும் நாட்டிற்கு நமக்கு இப்போது அதிகமாக உள்ளது இங்கு உணவு. ஆனால் உணவு அதிகமாக இருக்கும்போது ஒரு காரணவசாலும் இந்த பொருட்கள் அரசு வாங்கி இந்த சொல்வது அனைவருக்கும் இலவசமாக வழங்க, இதை வழங்கி வாக்கு வங்கி நோக்கி முயற்சிக்க, அப்படி செய்யும் நேரத்தில் உருவாகும் நிகழ்வு சோம்பேறிகள் ஆகிவிடுவர். உறுதியாக சோம்பேறிகள். பின்னர் வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. நான் சரியாக ஒன்று கேரளாவை கணக்கெடுத்து ஒருமுறை இந்த எல்லா இடத்திலும் லாட்டரியும் விற்கும், இவர்களுக்கெல்லாம் இலவசம், அது இலவசம், இது இலவசம். பின்னர் இவர்களுக்கு ஒரு லாட்டரி அடித்தால் 1 அல்லது 2 அல்லது 3 கோடி கிடைத்தால் அவர்கள் கோடீஸ்வரர்கள் ஆகிவிடுவர். அதாவது உழைக்க, அதாவது நாம் வேலை செய்தே வாழ வேண்டும், அது எங்கு இருந்தாலும். அந்த ஒரு பண்புக்கு பதிலெல்லாம் இலவசமாக கொடுத்து, நான் மீண்டும் கூறுகிறேன், தகுதியானவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும். அதனால்தான் அப்படியாகிவிட்டது. இத்தனை மக்கள் அவர்களுக்கு எல்லாம் இலவசமாக கொடுக்கின்றனர். இலவசமாக கிடைத்த பிறகு பின்னர் வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. நான் இதை கூறுவது நீங்கள் அதன் உணர்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வளர்ந்து வரும் நாடு, அதாவது பொருளாதாரமாக மாறப்போகும் ஒரு நாட்டில் இந்த பல மாநிலங்களிலும் இது போல இலவசமாக கொடுத்து புரிந்து கொள்ளுங்கள், பல மாநிலங்களில் உருவாகப் போவது பெரிய ஒரு பேரழிவு. பல மாநிலங்களில். பின்னர் கெஜ்ரிவாலுக்கு சில நல்ல புள்ளி உள்ளது. கல்வி முறை அது நல்லதாக. காரணம், நான் இதை பார்த்துள்ளேன். அங்குள்ள அரசு பள்ளிகள் அனைத்தும் சிதைந்திருந்தது. அதற்கு இந்த சொல்வது அதிஷ்டி, அதாவது இன்றைய முதல்வர், அவர்தான் கல்வியின் முக்கிய ஆலோசகர். மணீஷ் சிசோடியாவிற்கு பொறுப்பு மட்டும். அவர்தான் இந்த அதிஷ்டி இந்த நிகழ்வை செய்தது. காரணம், எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த அதிஷ்டி தெரியும். அவர் வெளிநாட்டில் படித்தவர். அவர்தான் இதை கொண்டு வந்து இந்த நிகழ்வை சரியாக்கியது. அதேபோல் சுகாதார சிகிச்சை கூடுகள், அதுதான் சுகாதார சிகிச்சை கூடுகள். அது அங்கும் நான் கூறுகிறேன், இதெல்லாம் இலவசமாக வழங்கக்கூடாது. தகுதியானவர்களுக்கு இலவசமாக கொடுங்கள். இதை அனைவருக்கும் இலவசமாக வழங்குகின்றனர். அதேபோல் டெல்லி அரசின் கீழுள்ள இந்த மருத்துவமனை, அதை சுத்தம் செய்து சுத்தமாக எடுக்க அரசு முயற்சித்தது. இது முழுமையாக இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. முன்பு இந்த சொல்வது மக்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார்கள். அதற்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சில பகுதிகளில் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் மொத்தத்தில் எடுத்தால் டெல்லி நகரத்தை சிதைத்ததில் மிக முக்கியமானது கெஜ்ரிவால் தான். காரணம், அவருக்கு வாக்கும் அதற்கு தொடர்புடைய அதன் முடிவாக கூறுவது இந்த அங்குள்ள சீக்கியர் முன்னேதாரர், அதாவது அவர்களின் ஆசாரியர்களுக்கும் அதுபோல முஸ்லிம்களுக்கு, அவர்களுக்கும் இந்து பூஜாரிகள், அவர்களுக்கு 6,000-8,000 மாதம் ஆகி கொடுத்தார். யோசித்து பாருங்கள். இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள். என் நம்பிக்கை வேற, நம்பிக்கை தனிப்பட்ட விஷயம். இவர்களுக்கு அரசு பணம் கொடுக்க போகிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். இது எங்கு சென்று இது நியாயப்படுத்தப்படும்? அங்கு அரசு ஒரு நியாயமான ஒரு நிர்வாகம் முன் நடத்த வேண்டும், அனைத்து மக்களுக்காக. இங்கு டெல்லி அரசு ஆகட்டும், விருப்பமாக பணம் உள்ளது. காரணம், விருப்பமாக வரி என பெறுகின்றனர். கேட்டீர்களா? நீங்கள் உள்ளே சென்று பாருங்கள். சில பகுதியில் டெல்லி அரசின் பல சாலைகள் காணலாம். டெல்லிக்கு குறிப்பாக பங்கு ஒன்றுமில்லை. அங்கு மாநகராட்சி உள்ளது, மத்திய அரசு காவல்துறை, அரசு முழுமையாக மத்திய அரசின் கீழ். டெல்லி காவல்துறை இந்தியாவில் மிகச்சிறந்த காவல்துறை, சந்தேகமில்லாத விஷயம். அதற்குள் அங்கு எல்லாம் பிரச்சனைகள் உருவாகின்றன. ஆனால் அவர்கள் மிகவும் அவதானமாக உள்ளனர். கடந்த எத்தனை ஆண்டுகளாகவும் டெல்லியில் குண்டு வெடிப்பது இல்லை. எத்தனையோ பயங்கரவாதிகளை கைது செய்கின்றனர். அந்த விஷயத்திற்கெல்லாம் டெல்லி காவல்துறை மிகவும் முன்னேறி உள்ளது.
சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிக்க அதற்குள் ஒரு காரணவசாலும் கெஜ்ரிவாலுக்கு எந்த பங்கும் இல்லை. மத்திய அரசின் பின்னர் நியூ டெல்லிக்குள் மத்திய அரசு நேரடி ஆட்சி. வெளிநாட்டு தூதரகம் என்றாலும் மத்திய அரசு அலுவலகம் என்றாலும் மற்றவையெல்லாம் அது முழுமையாக உள்துறை அமைச்சகம், அதாவது இணை அமைச்சர் தான் அதை கட்டுப்படுத்துகிறார். ஆனால் என்ன செய்ய, மிகப்பெரிய நகைச்சுவை என்று கூறுவது, கெஜ்ரிவாலுக்கு பதிலாக வைக்க பாஜகவில் ஒரு தலைவரே இல்லை. அவர்கள் இந்த சொல்வது மனோஜ் திவாரி பயனற்ற மனிதர் அல்லது பீகாரி சமூகமே. டெல்லிக்குள் தேவையானது அங்குள்ள பஞ்சாபி சமூகமே. அதாவது முன்பு பாகிஸ்தானில் இருந்து பஞ்சாபிகள் சுமார் 60% உள்ளனர். நான் இந்த சொல்வது கட்டு சிக்கல் அல்ல, கட்டு சிக்கல், அதாவது பஞ்சாபி சமூகமே. அதாவது இவர்கள் சிக்கல் அல்ல, அதிகமாக அங்குள்ள இந்து சமூகமே. அவர்கள்தான் அதிகமாக உள்ளனர். அவர்கள் இப்படி அகதிகளாக வந்து அவர்கள்தான் டெல்லியில் அதிகமாக உள்ளனர். அவர்கள் நல்ல ஒரு பகுதியும் டெல்லியின் அண்டை பகுதியாக உள்ள குருகிராமுக்கு, அங்கு நமக்கு சிறப்பு பெரிய வீடும் வைத்து வாழ முடியும். அதே போல யுபியின் பகுதிக்கு அவர்கள் தொழில்களும் மற்ற விஷயங்களும் அங்கு அப்படியே மாற்றினர். காரணம், முக்கியமான புள்ளி, கெஜ்ரிவால் எங்கு முழுமையாக தோல்வி என்று கூறுவது டெல்லியின் மாசு. அதாவது இன்றும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இடைவிடாமல் கெஜ்ரிவால் கூறுவார், டெல்லி நகரத்தை சிங்கப்பூர் போல ஆக்குவேன். வெறும் அது கூறாதீர்கள். எத்தனை முறை அவர் கூறினார் என்று தெரியுமா? டெல்லியின் மாசு மிகவும் அதிகம். அதாவது அங்கு நீங்கள் வந்தால் 15 நிமிடம் கழிந்தவுடன் மூக்கினுள் இருமலும் அது இதுமெல்லாம் சேர்ந்து வரும். அதாவது மிகப்பெரிய பேரழிவு பிடித்த ஒரு நகரமாக. இன்று வரை இந்த மாசுக்கு முறையாக ஒன்றும் செய்ய முடியாத இவர் பல வாக்குறுதி கொடுத்துள்ளார். ஜெர்மன் தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறார், இஸ்ரேல் தொழில்நுட்பம், அதை பயன்படுத்துங்கள், இது வெறுமனே விடுவாதீர்கள் என்று கூறி இதுபோல இலவச பணம் கொடுத்து மக்களின் வாக்கு வாங்குகிறார். அந்த நகரத்தை மாசடைந்து அந்த நகரத்தை அழித்து விட்டார். நீங்கள் அங்கு சென்றால் உள்ளே சென்று மிகவும் அழுக்காக மாறி. அதுதான் கெஜ்ரிவால் இந்த சொல்வது டெல்லிக்கு கொடுத்த நன்கொடை. பின்னர் அங்கு காங்கிரஸ் கட்சி கூறுகிறது, அவர்கள் பெரிய ஒரு குண்டம் உருவாக்கப் போவதில்லை. அவர்களுக்கு அங்கு வாக்குச்சாவடியில் கூட அமர மக்கள் வேண்டும் என்றால் அவர்கள் யுபியில் இருந்தோ ஹரியானாவில் இருந்தோ ஒவ்வொரு நாளும் கடந்த முறை வாக்குப்பதிவு நான் பார்த்தது. அங்கு வாக்குச்சாவடியில் அமர 3 மக்களை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒருவருக்கு 1000 ரூபாயும் ஒரு பிரியாணியும் வைத்து வாங்கி கொடுத்தே மக்களை கொண்டு வருவது. அதாவது காங்கிரஸ் கட்சி வர 50 ஆண்டுகள் ஒரு காரணவசாலும் டெல்லியில் எங்கு வெற்றி பெறப் போவதில்லை, நான் உறுதியாக கூறுகிறேன்.